பின்னண்டா நாங்கள் பேச்சு வழக்கில் எங்களுக்கும் நாங்கள் கதைக்கிறது மற்ற போரியல் மொழியிலேயும் அந்த வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் சிலது தவறாக விளங்கி கொள்ளப்படுற விஷயங்களும் இருக்குது. தெரியும், அதனுடைய அதை முதலாவது விளங்கி கொள்ளணும். தெரியும், அவர் கொஞ்சம் பேருக்கு சின்ன வெவ்வேறு விஷயங்களில் கருத்து முரண்பாடு இருந்தது. அவர்கள் இந்த தலைவர் திருமணம் தொடர்பான விடயத்தில் அவர் அதை சாட்டிக்கொண்டு வெளியில் போயினவைதான். தெரியும், அப்போ போகைக்குள்ள அந்த நேரத்தில் அவர் நினைச்சிருக்கிறார் இதற்காக அவைக்கு வெவ்வேறு விடயங்கள் இருக்கின்றது அவருக்கு தெரியும். அதனால் சரி போறவன் சொன்னால் சரி போய் தொலையட்டும் என்று சொல்லி நான் முடிவெடுத்தான் என்று அவர் சொல்லியிருக்கலாம். சரி, அதுக்காக 14 பேரையும் சுட்டு கொண்டு போட்டேன் என்று சொல்லி இருக்க மாட்டார். தெரியும், அப்போ இந்த 16 பேர் சடலங்களை கடந்து அவர் போய் தாலி கட்டினார். தெரியும், அப்படி இல்லை. தெரியும், இதே போல வேற சம்பவங்களும் இருக்குது. இப்போ வேற ஒரு தளபதி தமிழகத்தை கரையில் இருந்து வேலைகள் செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு ஒரு ஆள் நிறைய உதவிகள் செய்தவர். எந்த வேலை சொன்னாலும் உடனே செய்து கொண்டு வருவார். அப்போ வேற ஒரு ஆளுங்களை வரைக்க இவர் யார் என்று கேட்டபோது அவரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஒரு பேக்காயண்டு. தெரியும், பேக்காயன்றது எந்த வேலையும் சுலபமாக செய்து முடிப்பார் என்றதுக்கு. அப்போ அவருக்கு கோபம் வந்துட்டு தன்னை பேக்காயண்டோட தன்னை ஒரு பேயன் நினைச்சிட்டேன் சொல்லிட்டு நாங்கள் அப்படி அந்த அர்த்தம் இல்லை. பிறகு அவரை சமாதானப்படுத்துறது. அப்போ எங்கட போரியல் மொழியிலேயும் சிலதுகள் இருக்குது. தெரியும், நாங்கள் பொதுவாக ஒரு சண்டையில் திறமான ஒரு வீரன் என்று சொன்னால் அவன் ஒரு மொக்கனப்பா அவர் எங்கேயும் போய் என்று சொல்லுவோம். தெரியும், அதுக்காக அவன் முட்டாள் என்ற அர்த்தம் இல்லை. அப்போ போரியல் மொழியும் எங்களுடைய இதிலேயும் உள்ள சில முரண்பாடுகளை இவர் விளங்கிக் கொள்ளாமல் அதை போய் தொலையட்டும் என்று சொல்லி தலைவர் சொல்லியிருந்தால் அதை 14 பேரை சுட்டு கொண்டனான் என்று சொல்லி அர்த்தப்படக்கூடாது என்றுதான் எங்களுடைய அபிப்பிராயம். அவரது கருத்துக்களை அவர் மீளப்பெற வேண்டும் என்று தெரியும். அவர் தவறாக புரிஞ்சு கொண்டு என்று சொல்லியிருந்தாலே போதும். தெரியும், தலைவருடைய சந்திப்பு அதைத்தான் நாங்கள் இதில் எதிர்பார்க்கிறோம். தெரியும், அப்படி அதை யதார்த்தத்தை விளங்காமல் அவர் தவறாக புரிஞ்சு கொண்டதை அவர் ஒப்புக்கொண்டு அந்த கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.